மீன்பிடிக்க விதிக்கப்பட்டிருந்த 45 நாள் தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். குறிப்பாக சென்னை, ராயபுரம், காசிமேடு, பட்டினப்பாக்கம் மீனவர்கள் 2000க்கும் அதிகமான விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். பெரிய விசைப்படகுகளில் சென்ற மீனவர்கள் 15 நாட்கள் கடலில் இருந்து மீன்பிடித்து கரை திரும்புவார்கள். சிறிய ரக விசைப்படகுகளில் கடலுக்கு செல்பவர்கள் 2 அல்லது 3 நாட்களில் கரை திரும்புவார்கள். இதனிடையே மீன்பிடி தடைக்காலத்தின் போது வழங்கப்படும் உதவித்தொகை பல மீனவர்களுக்கு உரிய முறையில் இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் மீனவ அமைப்புகள் முன்வைத்திருக்கின்றன. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்திருப்பதால் சந்தையில் மீன் விலை குறையும் என மீன் வியாபாரிகள் தெரிவித்தனர். மீன் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கவும் கடல் சூழியல் மேம்படும் நோக்கிலும் ஒவ்வொரு வருடமும் கடலில் மீனவர்கள் மீன்பிடிக்க 45 நாட்கள் தடை விதிக்கப்படுவதுண்டு. புதுச்சேரி துறைமுகத்தின் முகத்துவாரத்தை உடனடியாக ஆழப்படுத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் காரணமாக முகத்துவாரம் வழியாக மீனவர்கள் படகுகளை இயக்க தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இதனால் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பின்னரும் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தது. இந்த நேரத்தில் துறைமுகத்தின் முகத்துவாரம் தூர்வாரப்பட வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் முகத்துவாரத்தை ஆழப்படுத்த அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் படகுகள் தரை தட்டும் அபாயம் இருப்பதாக மீனவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் தடைக்கால நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.